ஹாய் மக்களே, இது உங்கள் புரட்சி விடியல் சோசியல் மீடியா. இன்னைக்கு 2026 யார் இந்த தமிழகத்தை ஆளப் போகிறார்? அதுதான் இந்த மக்கள் மத்தியில ஒரு பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மாதிரி பார்த்தாக்கா சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல மீடியாக்களா இருக்கட்டும், இன்னைக்கு அதான் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்குது. இதில பல கட்சிகள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கூட்டணிகளை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திமுக கட்சியுடன் யார் கூட்டணியாக இருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் பார்த்தாக்க காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மனிதநீதி மையம், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாதிரி பார்த்தாக்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, அது மாதிரி பார்த்தா கொங்கு நாட்டு தேசிய கட்சி, இது போன்ற பல கட்சிகள் திமுக இணைந்திருக்கு. இன்னும் வலுவூட்டும் வகையில் அதிக இளைஞர்களை கண்ட ஒரு கட்சியாக இப்போ அந்த தமிழகத்தில் மட்டும் தேசிய அளவில் உள்ள இந்த கட்சின்னு பார்த்ததாக எஸ்டிபி கட்சி தாங்க. அந்த கட்சி திமுக இணைந்ததாக ஒரு சூழ்நிலையை இப்போ ஜீ தமிழ் வெளியிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை பார்ப்போம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியான நிலையில் கூட்டணியை பலப்படுத்துவதில் திமுகவும் அதிமுகவும் முனைப்பு காட்டி வருகின்றன. கூட்டணியை பலப்படுத்தும் அதே சமயம் மாற்றுக் கட்சி முகாம்களில் இருக்கும் செல்வாக்கான புள்ளிகளை கட்சிக்குள் இணைக்கும் வேலைகளையும் திமுக சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது. மாற்றுக் கட்சிகளிலிருந்து அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், வைத்திலிங்கம், மாணிக்கராஜா உள்ளிட்டவர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. இந்த நிலையில் தங்கள் கூட்டணி பலமாக இருப்பதாக நினைத்து மெத்தனம் காட்டாமல் எஸ்டிபிஐ, தமிழர் தேசிய கட்சி, வீரமுத்தரையர் சங்கம் உள்ளிட்ட புது வரவுகளையும் உள்ளே இழுத்து போட்டு கூட்டணியை பலப்படுத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியும் அன்புமணி தரப்பு பாமக, அமமுக, தமாக, புரட்சி பாரதம், ஐஜேகே போன்ற கட்சிகளால் பலமடைந்துள்ளது. இவ்விரண்டு கூட்டணிகளும் இப்படி போட்டி போட்டுக்கொண்டு தங்களை பலப்படுத்தி வரும் நிலையில் இவர்களுக்கு சரியான போட்டியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தாவேக தங்களுக்கு கிடைத்த கூட்டணி வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு தனித்து நிற்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியால் சிறுபான்மையினர் வாக்குகளை தன் பக்கம் திருப்ப திட்டமிட்ட விஜய் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுகிற அரசியல் இயக்கமான எஸ்டிபிஐ கட்சியை கூட்டணிக்குள் இழுத்தால் சிறுபான்மை வாக்குகளை சிதாமல் பெறலாம் என்று கணக்கு போட்ட திமுக 2 தொகுதிகளை கொடுப்பதாக சொல்லி கூட்டணிக்குள் இணைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்து கூட்டணிக்கு அழைத்தும் எந்த கட்சியும் வராதது தாவேகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் எஸ்டிபிஐ கட்சி புதிதாக இணைந்துள்ளதால் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. வெளிப்படையாக இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் எஸ்டிபிஐ கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனி அரசு, கருணாஸ், ஸ்ரீதர், வாண்டையார் போன்ற தலைவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.